பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கொலோசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்திலே வாழுகிற ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கொடுத்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள தேவன் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினால் காலத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய காலங்கள், நாட்களை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், வீணடித்து கொண்டிருக்கிறோம். காலம் பொன் போன்றது என்று பழமொழி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலங்களையும் நாட்களையும் நாம் பிரயோஜனமாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது தேவன் நம்மை ஆஸ்வதிக்கிறார். நெகேமியாவை பார்த்தீங்கன்னா, வேத புத்தகத்தில் அவரை குறித்து வாசிக்கும்போது, அவர் இடிந்து போன எருசலேமின் மதில்களை கட்டுவதற்காக மிகவும் தேவ சமூகத்திலே பிரயாசப்பட்டார், முயற்சி செய்தார். அதற்கு முதலாவதாக அவர் செய்த காரியம், தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, எனக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணும், ராஜாவுக்கு முன்பாக இரக்கம் கிடைக்க பண்ணும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஜெபித்தார். ஜெபித்த பொழுது ஆண்டவர் அந்த ராஜாவுடைய உள்ளத்தில் பேசி இந்த நெகேமியாவுக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணினார். இந்த காலை நேரத்தில் இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நாட்களை ஆரம்பிக்கும் பொழுது நாம் ஜெபத்தோடு ஆரம்பிக்க வேண்டும். அனுதினமும் ஜெபத்தை நாம் விட்டுவிடாமல் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபத்தோடு கூட நாட்களை ஆரம்பிக்க வேண்டும். ஒரு நாள் கூட நாம் ஜெபிக்காமல் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. இந்த இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஜெபத்தை விட்டுவிடாமல் நாம் தேவ சமூகத்தில் ஜெபித்து அந்த நாளுக்குரிய காரியத்தை தேவன் நமக்கு கைக்கூடி வர பண்ண வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து நாம் ஜெபிப்போமானால் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அந்த நாளுக்குரிய ஆசுவாத்தையும் அந்த நாளுக்குரிய கிருபையும் அந்த நாளுக்குரிய பாதுகாப்பையும் தேவன் நமக்கு கொடுப்பாராக. இரண்டாவதாக, அவர் தான் செய்யப்போகும் வேலையின் தன்மை அறியும்படி ராத்திரி முழுதும் நகர சோதனை செய்தார். அந்த தன்னுடைய செய்யக்கூடிய அந்த வேலைக்காக அந்த நகரத்தில் ராத்திரி முழுவதும் சுற்றி திரிந்து அவர் அதற்கான அந்த காரியத்தை செய்வதற்கு திட்டமிட்டார். ரெண்டாவது பாருங்கள், முதலாவது அவர் ஜெபித்தார், அந்த நெகேமியா ஜெபித்தார். ரெண்டாவது அவர் திட்டமிட்டார். அல்லேலூயா. இந்த இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன பண்ண வேண்டும் என்பதை நாம் திட்டமிட வேண்டும். திட்டமிட்டு நாம் செய்ய வேண்டும். ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது அந்த காரியத்துக்காக நாம் திட்டமிட வேண்டும். இன்றைக்கி அநேக குடும்பங்களில் பார்த்திங்கன்னா திட்டமிடுதல் இல்லை. அந்த காரியத்தை அவங்க அப்படியே செய்து விடுவார்கள். அதனால் பெரும்பான்மையான நேரத்தில் தோல்வி அடைந்து விடுகிறார்கள். எனவே நமக்கு நல்ல திட்டமிடுதல் அவசியம். இந்த நெகேமியா என்ன செய்கிறார், அவர் நல்ல திட்டமிட்டார். அது மட்டும் இல்லாமல் தன்னோடு கூட வேலை செய்கிற அந்த ஊழியர்களை உற்சாகப்படுத்தினார். அது மட்டும் இல்லை, சத்துருக்கள் அதிரியப்படுத்துகிற வார்த்தைகளை அவர் நீக்கி அந்த மக்களுக்கு அவர் தன்னோடு கூட புறப்பட்டு தெய்வ திட்டத்தை செய்யக்கூடிய மக்களுக்கான வார்த்தைகளை உற்சாகப்படுத்தி அவங்கள நல்ல தேவனுடைய வார்த்தையை கொடுத்து உற்சாகப்படுத்தி அவங்கள நல்ல மும்முரமாக வேலை செய்வதற்கான எல்லா காரியத்தையும் செய்தார். அதனால் பாருங்கள், அந்த எருசலேமின் அலங்கம் 52 நாட்களில் கட்டி முடிக்கப்பட்டது. ஆமென். குறிப்பிட்ட நாளில் அந்த அலங்கத்தை கட்டுவதற்கான அந்த காரியத்தை அந்த நெகேமியா செய்து முடித்தார். ஆமென். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய ஏக்கம் 52 நாட்களில் அலங்கம் கட்ட வேண்டும், தேவனுடைய அலங்கம் கட்டப்பட வேண்டும். அதற்காக அவர் செய்த காரியம், அந்த 52 நாட்களும் காலத்தை அவர் பயன்படுத்தினார், பிரயோஜனப்படுத்தினார். அவர் நன்றாக ஜெபித்தார், திட்டமிட்டார், தன்னோடு கூட இந்த ஆட்களை உற்சாகப்படுத்தி ஆண்டுடைய வார்த்தையை கொடுத்து அவங்கள பலப்படுத்தினார். சத்துருக்கள் கொண்டு வருகிற அதேறிய வார்த்தைகளை புறம்பே தள்ளி அந்த தன்னோடு கூட வேலை செய்கிறவங்கள உற்சாகப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து அவங்கள பலப்படுத்தினார். அதனால தான் அவர் அந்த அலங்கத்தை 52 நாட்களில் கட்டி முடித்தார். இன்றைக்கும் இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலையும் சரியான ஜெபம் இருக்க வேண்டும், நன்றாக திட்டமிட வேண்டும், நம்மோடு கூட இருக்கிறவங்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையை நாம் என்ன செய்யணும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். நம்மோடு கூட இருக்கிற மக்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை கொடுத்து அவங்களை உற்சாகப்படுத்தி விசுவாசத்தில் வளர்க்கும் போது நாம் செய்ய நினைத்த வேலையை தடையில்லாமல் செய்து முடிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையில் காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நன்றாக ஜெபியுங்கள், திட்டமிடுங்கள், உங்களோடு கூட இருக்கிற மக்களை உற்சாகப்படுத்துங்கள், இறை வார்த்தையை ஜனங்களுக்கு அறிவியுங்கள். நிச்சயமாக நாம் செய்யக்கூடிய
பணியை செய்து முடிக்க தேவன் கிருபை தருவாராக. ஜெபிப்போமா. பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நன்றாக ஜெபிக்க, திட்டமிட, தன்னோடு கூட இருக்கிற மக்களை உற்சாகப்படுத்த, கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க ஆண்டவரே உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள ஆண்டவரே நீங்கள் உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையை அமையட்டும். ஆமேன்.